அருளை உருவான அன்னை விஷ்ணுதுர்க்கை திருக்கருணையாலே இப்ப ஒரு குளியல், என்ன குளியல் அப்படின்னா மண் குளியல். மண் குளியல் 6 மாசத்துக்கு ஒரு முறை நீங்க மண்ணால உங்க முகம், கை, கால், முதுகு ஃபுல்லா மண்ணை போட்டு நீங்க குளிச்சிங்கன்னா, மண்ணை போட்டு நல்லா பசிஞ்சிக்கணும். அந்த புத்து மண், அந்த புத்து மண்ணை எடுத்து நல்லா பிசைஞ்சு அதெல்லாம் ஃபேஸு, கை, கால் எல்லாம் போட்டு நீங்கள் நல்லா போட்டு உங்கள் உடம்பு பூரா போட்டு நீங்கள் அந்த புத்து மண்ணை உங்கள் உடம்பு பூரா போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே அமர்ந்து, சூரியன் முன்னாலே அமர்ந்து நீங்கள் அமர்ந்தால் உங்களுக்கு அதிகப்படியான சக்தி கிடைக்கும். எப்படி சாமி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மண்ணில் இருந்து தான் இந்த உடம்பே வந்தது. இந்த மண் இல்லைன்னா இந்த உடம்பு இல்லை. நம்ம பல விதமான தாவரங்கள், அரிசி, பருப்பு, காய்கறி எல்லாம் சாப்பிட்றோம். இதெல்லாம் வளர்ந்ததெல்லாம் எதால வளருதுன்னா மண்ணால தான். அந்த மண்ணே நம்ம உடல்ல நம்ம பூசி ஒரு 6 மாசத்துக்கு ஒரு மாட்டி நீங்க அந்த மண்ணை உங்க உடம்புல பூசிட்டீங்கன்னா நீங்க ரிஃப்ரெஷ் ஆவீங்க. எப்படி கம்ப்யூட்டர்ல F5 அழுத்துறோமோ, எப்போ அந்த மண் குளியல் நீங்க குளிக்கிறீங்களோ, சாமி எங்களாலலாம் குளிக்க முடியாது, அதுக்கு நான் பியூட்டி பார்லர் போகணும், அங்க போகணும், இங்க போகணும் அப்படின்னீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. புத்து மண் பாருங்க, எடுங்க, ஒரு இவ்வளோ பெரிய கட்டி, ஒரு 2 கட்டி 3 கட்டி எடுத்துங்க. எடுத்து நல்லா தண்ணியில போட்டு நல்ல முகம், கை, கால் எல்லாத்துலையும் போட்டு அப்படியே வெயிலில் உட்காருங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து ABCDEFGH என்ன சொல்றாங்களோ எல்லா வைட்டமினும் இந்த மண்ணில் கிடைக்கும். இந்த மண்ணில் தான் தக்காளி வச்சாலும் தக்காளி முளையும், மாங்காய் வச்சா மாங்காய் முளையும். அப்ப இந்த மண் சக்தியை நம் உடலுக்குள் நாம் ஏற்றி கொண்டால் நமக்கு பலவிதமான ஆற்றல்கள் வரும். அதுக்கப்புறம் பாருங்க இன்னொன்னு, இந்த மண்ணு போட்டு குழைச்சி அடிப்பான். எங்க அடிப்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடிப்பாருன்னு சொல்லிடணும், அடிப்பான்னு சொல்லக்கூடாது. இறந்த பிறகு, ஒரு மனிதன் இறந்த பிறகு நல்லா சாணியா குழைச்சி எரிக்கிறவங்களுக்கு சொல்றேன், மேலே போட்டு வைக்க போட்டு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எரிப்பாங்க. அப்ப 6 மாதத்துக்கு ஒரு முறை இந்த மண் குளியல் நீங்கள் குளித்தால் மறுபிறவி எடுத்ததுக்கு சமம். நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு தெரியும், நீங்க எரிக்கிற சபம் எரிக்க போது பார்த்தீங்கன்னா அந்த மண்ணை போட்டு தான் போடுவாங்க. வச்சு அந்த மண்ணை ஃபுல்லாக உடம்பு பூரா போட்டு அது மாதிரி வைக்கல போட்டு அதுக்கப்புறம் காய வச்சு அதுக்கப்புறம் தான் கற்பூரம் போட்டு எரிப்பாங்க. அப்போ உங்களுக்கு ஏற்படக்கூடிய தீங்கான செயலை கலைக்க வேண்டும் என்றால், அதை தூர தள்ள வேண்டும் என்றால், நீங்களே 6 மாதத்துக்கு ஒரு முறை, நல்லா பாருங்க, இந்த 6 மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் செவ்வாய்க்கிழமையில், மண்ணுக்கு உகந்த நாள் செவ்வாய், இந்த செவ்வாய்க்கிழமையில இந்த மண் குளியல் நீங்கள் குளிச்சிங்கன்னா பலதரப்பட்ட ஆற்றல் வரும். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த மண் வியாபாரம் செய்யறவங்க, மண் புரோக்கர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க இந்த குளியல் குளிச்சிங்கன்னா உங்களுக்கு பயங்கர பிசினஸ் நல்லா நடக்கும். இதெல்லாம் எப்படி சாமி சொல்றீங்கன்னா, சித்தர்கள் சொல்றாங்க, நான் சொல்றேன். நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நிகழ்வை சித்தர் எனக்கு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த மண் குளியல் வருடத்தில் 6 மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் குளிச்சிட்டீங்கன்னா உங்களை நீங்களே சுத்தம் பண்ணிக்கிற மாதிரி அர்த்தம். அதே மாதிரி எந்த ஒரு நோயும் வராது. மண்ணில் யாருனாச்சும் குளிப்பாங்க சாமினா குளிப்பாங்க. மண்ணுருட்டி சித்தர்னு இருக்கிறார். மண்ணுருட்டி சித்தர்னு பாண்டிச்சேரியில் ஒரு ஜீவ சமாதி, BA படிச்சவர், கிராஜுவேட். அவரு இங்க மண்ணை உருட்டி உருட்டி கொடுப்பார். நீங்க ஒன்றும் இல்லை, நம்ம சுவாமி சிவன் கோயில் இருக்கு பாருங்க, அந்த கோயில் என்னன்னு கேட்டீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயில்ல தான் அந்த மண் உருண்டை மாதிரி தருவாங்க. மண்ணுக்கு அவ்வளோ ஆற்றல் இருக்கு. அது இல்லாம நீங்க நம்ம மேல்மலை போனீங்கன்னா அங்க இருக்கிற மண்ணை கூட எடுத்து வரலாம். எனக்கு நிறைய சக்தி வேணும் சாமி, அதிகப்படியுமா ஆற்றல் வேணும், எனக்கு நிறைய ஓம்பல் இருக்குது, பில்லி சூனியம் வச்சுட்டாங்க, என் மனைவி ஆகும்னு அலறா அப்படின்னா
ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி அங்கே போய் மண்ணு கேட்டால் கொடுப்பாங்க, காசு கொடுத்தா கொடுப்பாங்க. அந்த மண்ணை வாங்கி ஒரு இவ்வளோ மண் வாங்கினா போதும், கொஞ்சோண்டு மண் வாங்கி நல்லா தண்ணியில் கரைச்சி முகம் பூரா உடலும் பூரா பூசிட்டு ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் உட்காந்து வெயிலில் உட்காந்து சும்மா கண்ண மூடி உட்காந்தாலே உங்களுக்குள்ள இருக்கிற கெட்ட விதமான ஆற்றல்கள், எந்த மண்ணு கொடுத்த உடம்பையே மண்ணால பூசி 5 நிமிஷம் 10 நிமிஷம் நீங்க உக்காந்தீங்கன்னா நீங்க புதுப்பிக்கப்படுகிறீர்கள் என்று அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க என்னை புதுப்பிப்பாய் நின் தொழும்பின் அப்படின்னும் போது இந்த மண்ணு சூரியன் சேர்ந்துதான் மரமே வளருது, ஒவ்வொரு தானியமும் வளருது. அதனால 6 மாதத்துக்கு ஒரு முறை இந்த மண் குளியல் குளித்தால் சகல விதமான சௌபாக்கியங்களும் சகல விதமான ஆற்றல்களும் சகல விதமான தொல்லைகளும் நீங்கும், கிடைக்கும். எனவே இந்த மண் குளியல் அனைவரும் குளியுங்கள். நான் வருஷத்துல 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி இந்த மண் குளியல் குளிப்பேன். நீங்களும் குளிங்க. சித்தர்கள் சொல்லி நான் செய்யறேன், நீங்களும் செய்யுங்க. ஆனந்தமா இருங்க. நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், சிவசிதம்பரம், அருணாச்சலம்.